بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها وعلى محمد كما صليت وعلى إبراهيم إنك حميد مجيد محمد وعلى محمد كما باركت محمد صلى الله عليه وسلم شهد الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பராமரித்து கொண்டிருக்கின்ற அது ஏக இறைவனின் சாதியும் சமாதானம் ஒற்றா பெருங்கருணையும் எம்பெருமான நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றி அப்படியே வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த உலகத்திற்கு உண்மை எடுத்துக்கூடிய இமாம்கள் மீதும் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா என்று சொல்லி எனது உரையாடல் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறை குர்ஆனில் 10வது அத்தியாயம் 57வது வசனத்துல சொல்லி காட்டினான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஜாஅக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும் வஸிஃபா லிமா ஃபீ சுதூரி. அதாவது மனிதர்களே, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அறிவுரை வந்துள்ளது. எதற்கான அறிவுரை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது உங்களுடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய கவலைகள் மாற்றங்கள் இருக்குதா இல்லைங்களா, அதற்கான ஒரு நிவாரணத்தை அல்லாஹ் கொடுக்குறான். என்ன நிவாரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உள்ளங்கள்ல ஏற்படக்கூடிய கவலை, மனசோர்வு, மன கஷ்டம் இதெல்லாம் இருக்குதா இல்லைங்களா, இத நாம எத்தனையோ மருத்துவர்களோ அல்லது எத்தனையோ விஷயங்களை போய் நீங்க தேடி அலைந்தாலும் அதற்கு தீர்வு கிடைக்காது. சும்மா மன ரீதியான ஆறுதல் வேணா கொடுக்கலாமே தவிர உண்மையான மன ரீதியான ஆறுதலை யார் தருகிறார் என்றால் அல ரப்புக்கும், அதாவது படைத்த இறைவன் இருக்காங்களா, அவன் தான் அதற்கான தீர்வை தெரியும். அவங்க உள்ளங்கள்ல ஏற்படக்கூடிய சங்கடங்கள் கஷ்டங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், ஷிஃபா நிவாரணமாக தருகிறான். வஹுதன் வ ரஹ்மத்தன் லில் முஃமினீன், மூமின்களுக்கு. வஹுதன் அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான், நேர்வழியாகவும் அருளாகவும் நம்ம செய்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான் என்பதை சொல்லி காட்டினான். அப்ப இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல நம்மளுடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் கஷ்டங்கள் கவலைகளுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆனிலே அழகான தீர்வு இருக்கிறது. அதை நாம் சரியான முறையில கையாண்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் அது போக்கிவிடும் என்பதைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டினான். இன்னும் சொல்ல போன அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்லி காட்டினா, உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெற வேண்டும் என்றால் அலா திக்ரிக்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டினான். அதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும்
ஒரு துவாவை கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? 5 துவா ஓதுவோமா இல்லைங்களா? அதுல வரக்கூடிய துவாவை பாருங்களேன். அல்லாஹும்ம இறைவா அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க, உன்னை திக்ரு செய்வதற்கும் உனக்கு நன்றி, வ ஷுக்ரிக்க உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், வ ஹுஸ்னில் இபாதத்திக்க உனக்கு இபாதத்து வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு எனக்கு நீ அருள் புரிவாயாக. அது எதை கேட்க சொல்றாங்க பாத்தீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா திக்ரிக்க, உன்னை திக்ரு செய்வதற்கு எனக்கு நீ கத்துக் கொடு, எனக்கு நீ அருள் செய்யி. ஏன் திக்ரு செய்வதற்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தத்துமா உன்ன குலூப், அல்லாஹ்வுடைய அதாவது உள்ளங்கள் அமைதி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் திக்ரிக்க, நீங்கள் என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்க, நன்றி செலுத்துங்க, உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டினான். ஆனா இந்த உள்ளங்களை நாம் சரியாக பக்குவப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அதை கட்டுப்படுத்தி வாழ்றான் பாத்தீங்களா, அவன் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர். அவனைத்தான் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான், அவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புறான். நம்ம எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உள்ளத்தை உங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. அது எவ்வளவு பெரிய கும்பனாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்லக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கட்டுப்படுத்த முடியலையே. இந்த உலகத்திலே நம்பர் 1 அறிவாளி அப்படின்னு சொல்வதா இருந்தா யார சொல்லலாம்? அல்லாஹ்வே சொல்றான் சிறந்த அறிவாளி, தலை சிறந்த அறிவாளி. ஆதமே இவற்றின் பெயர்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு மலக்குமார்களுக்கு யாரு பாடத்தை எடுத்தாங்க? இதுக்கு முன்னாடி அல்லாஹ் படைத்து இதனுடைய பெயர் இது, இதனுடைய பெயர் இது அல்லாஹ் சொல்லி கொடுத்தானா? இல்லையே, மலக்குமார்களுக்கு தெரியாது. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அந்த அறிவு ஆற்றலை கொடுத்து அந்த சபையில அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். எப்படி கண்ணியப்படுத்துறான்? இவற்றின் பெயர்களை இந்த மலக்குகளுக்கு சொல்லுங்க. ஏன்? அவர்களுக்கு தெரியாது, நீங்க கத்து கொடுங்கிறான். அவ்வளவு பெரிய தலை சிறந்த அறிவாளி, மலக்குமார்களுக்கு முன்னால் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். ஆனா அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பாடம் எடுக்கும் போது எப்படி எடுக்கிறான்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்லும் போது, ஆதமே இந்த மரத்தை நெருங்காதீங்க, இந்த கனிகளை சாப்பிடாதீங்க அப்படின்னு தானே சொன்னா. ஒரே ஒரு டெஸ்ட் தானே வச்சான். அங்க எப்படி மாறினாங்க, எப்படி திசை திருப்பப்பட்டார்கள்? அவன் உள்ளம் என்ன செய்யல, சரியா இல்லையே. சைத்தான் எப்படி வழிகெடுத்தான்? சைத்தான் தானே வழிகெடுத்தான். எப்படி வழிகெடுத்தான்? யோசிச்சு பாருங்க. ஆதமே உள்ளத்தை நப்சு தூண்டி விட்டுருவான். அதான் சைத்தானுடைய வேலை. உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாது. அப்ப அந்த உள்ளம் சில நேரங்கள்ல கட்டுப்படுத்த முடியாம போயிடும், சில நேரங்கள்ல அமைதி இல்லாமல் போயிடும், சில நேரங்கள்ல கவலைகள் துக்கங்கள்லாம் வரும். அப்ப அந்த நேரத்தில் நாம் எதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால், யாரிடத்துல உதவி தேட வேண்டும் என்றால், படைத்த இறைவனிடத்தில தான் உதவி தேட வேண்டும். படைத்த ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் அதற்கான உதவியாளனாக இருக்கிறான். என்ன செஞ்சாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட வரலாறு எல்லாம் சொல்லும் போது, ஆதமே இந்த ஷைத்தான் எதிரி என்று உனக்கு நான் சொல்லவில்லையா? இந்த மரத்தை நெருங்காதீங்க என்று உங்களுக்கு சொல்லவில்லையா? ஆனா என்ன செஞ்சாங்க? முடிஞ்சு அவங்களால இருக்க முடிந்ததா? முடியலையே. ஏன்? அந்த உள்ளம் ஆசை தூண்டி விட்டுருச்சு. போய் நெருங்கிட்டாங்களா இல்லைங்களா? எப்படி நெருங்கினாங்க? என்ன கேள்வி வந்துச்சு? அந்த கொஸ்டின் மார்க் எடுத்து பாருங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டிதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சைத்தான் எப்படி வழிகெடுத்தான். கொஸ்டின் மார்க் வைக்கிறான். ஆதமே, நீ இவ்வளவு பெரிய அறிவாளி தானே, தலை சிறந்த அறிவாளி தானே, நீங்க உங்களை தாண்டி அறிவாளி யாரும் இல்ல, மலக்குமார்களை விட தலை சிறந்த அறிவாளின்னு அல்லாஹ் உங்களுக்கு டிக்ளேர் கொடுத்தான்ல. உங்க அறிவை நான் சோதனை பண்ணுவா, உங்க அறிவை நான் டெஸ்ட் பண்ணுவா அப்படின்னு கேட்கிறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன டெஸ்ட் பண்ண போற? அவன் கேட்டான் பாருங்க கேள்வி. என்ன கேட்டான்? ஆதமே, நீ தலை சிறந்த அறிவாளியா இருந்தாலும் இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரத்தை மட்டும் ஏன் நெருங்க கூடாதுன்னு சொன்னா சொல்லுங்க, பதில் சொல்லுங்கிறான். அது அப்படி வராது. ஆனா அதுக்கு அர்த்தம் அப்படித்தான். இந்த மரத்தை ஏன் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டா என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, அறிவு இருந்துச்சு, ஆனா உள்ளம் என்ன செஞ்சுச்சு? அந்த அறிவுக்கு வேலை கொடுக்கல. எதை தூண்டி விட்டுச்சு? நப்சு ஆசையை தூண்டி விட்டுருச்சு, போயிட்டாங்க. அப்ப அந்த உள்ளத்துக்கு கட்டுப்பட முடியல. அப்ப உள்ளம் கேக்குது என்ன? ஆமா, ஏன் இதை அல்ல நெருங்க வேணாம்? இவ்வளவு மரம் இருக்குல்ல, இவ்வளவு மரம் இருக்கும்போது இந்த மரத்தை மட்டும் ஏன் நெருங்க வேணாம்னு சொன்னா? அப்பதான் அவங்க யோசிக்க. சைத்தான் சொல்றாங்க, பதில் நானே தரேன், நீங்க தேடலாம் வேணாம், ரொம்பலாம் ஆய்வு பண்ண வேணாம், அதுக்கு பதில் நான் கொடுத்துட்டு போயிறேன்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதில் கொடுத்தான். என்ன பதில் கொடுத்தான்? நீங்கள் அந்த மரத்தை நெருங்கினீர்கள் என்றால், அந்த கனிகளை நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்றால், நீங்க நிரந்தரமா இங்க தங்கிட போறீங்க.
மலக்காயிருவீங்க, அவ்வளவு தானே, சிம்பிள் மேட்ரு. இது போய் ஏன் ஆய்வு பண்றீங்க அப்படின்ட்டு போயிட்டான். ஏன் தெரியுங்களா? மனுஷன் அல்ல அழகான தோற்றது, லக்கத ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், மனிதனை மிக அழகிய வடிவில் படைத்தும் நல்லா சொல்றான். அழகான வடிவம், இந்த உலகத்திலேயே அழகு அப்படின்னு சொல்லும் போது மனிதனை தான் அல்லா சொல்றான், வேற எதையுமே சொல்லல. அந்த மனிதனுக்கு ஒரு குறைய கொடுத்தான் அல்ல. என்ன? அவனுடைய உள்ளம் இருக்குங்கல்ல, அதுதான். இந்த உள்ளத்தை மனுஷனால கட்டுப்படுத்த முடியாது. நப்ஸ், ஷைத்தான் எப்ப தெரியல இதை முடிவு பண்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்துல படைத்து வைத்திருந்தாங்கல்ல, அப்ப வைத்திருக்கும் போது ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சுத்தி சுத்தி வந்தான். எதுக்கு தெரியல? இந்த மனிதனை இவ்வளவு அழகா அல்லாஹ் படைத்திருக்கான, இதுல ஏதாவது ஒரு குறை இருக்கும், இல்லாம எல்லா படைப்புல அவன் குறைய கண்டுபிடிக்கிறான். என்ன குறைய கண்டுபிடிச்சான்? மனுஷனுக்கு உள்ளம் இருக்கிறது, அது நப்சு, அவனால் கட்டுப்படுத்த முடியாது, அது திருப்திப்படுத்த முடியாது. இதுதான் இவன்கிட்ட உள்ள பலகீனமே. மனுஷன்ட்ட உள்ள பலகீனமே என்னதான்? அவனுடைய உள்ளத்தை, நப்சை கட்டுப்படுத்த முடியாது என்று ஷைத்தான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டான். அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வென்றெடுத்தான். அப்ப நம்மளுடைய உள்ளங்கள்ல நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? ஏன் உள்ளலாம் கவலையில இல்ல பாய், நாமெல்லாம் கவலை துக்கம் அப்படின்னு. அதாவது ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு கவலை வந்துருச்சுன்னு வச்சுன்னா அவன் அறிவை கொண்டு சிந்திக்க மாட்டான், அவனுக்கு எது தோணுதோ அதன் பக்கம் வழி போயிடுவான். உள்ளத்துல ஒரு கவலை ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுங்களேன், அவன் எதை நினைச்சு தெரியல போவான், அந்த உள்ளத்துக்கு மன ஆறுதலுக்கு என்ன வழி இருக்குதுன்னு தான் போயிடுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க பாத்தீங்களா இல்லையா? அது மாதிரி தான். அப்ப மனசுல ஏற்படக்கூடிய கவலைகள், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சங்கடங்களுக்கெல்லாம் நாம என்ன நினைக்கிறோம்? தீர்வு ஏதாவது ஒரு வழியில கிடைக்கும் நினைக்கிறோம். ஆனா அதுக்கான ஒரே தீர்வு அல்லாஹ்வை திக்ர் செய்வது மட்டும்தான், வேற எந்த ஒண்ணுமே கிடையாது. நீங்க எவ்வளவு மாத்திரை போட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய டாக்டர்கிட்ட நீங்க போனாலும் சரி, திருப்தி ஆகாது. கொஞ்ச நேரம் மன ஆறுதலுக்கு இருக்கும், ஆனா உண்மையான தீர்வு எங்க இருக்குதுன்னா, மனசுல ஏற்படக்கூடிய கவலைகளை அல்லாஹ்விடத்துல முறையிட்டு அல்லாஹ்விடத்துல திக்ர் செய்வது. ஆனா இப்ப சமீப காலமாக அதிகமான மக்கள் இந்த மன ரீதியான மன அழுத்தத்திற்கு பாலாகிறாங்க. நிறைய பேர் எல்லாரும். ஆனா நமக்கு தெரியல, நாம என்ன நினைக்கிறோம்னா, மன அழுத்தம் மன கவலைனா ஏதாவது ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும்ல, இதுதான் மன அழுத்தம் மன கவலை அப்படின்னு நினைக்கிறோம். அது கிடையாது. இப்ப சமீபத்துல சொல்றாங்க, என்ன யாரு சொல்றாங்கன்னா, மூளையில இருக்கக்கூடிய லிட்டோனி என்று சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி, அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனை இரத்த அழுத்தத்திற்கும் மனிதனை மன அழுத்தத்திற்கும் ஆளாக்கப்படுது அப்படின்னு சொல்லி மருத்துவ ரீதியான டாக்டர்கள் சொல்றாங்க. இவன் மன ரீதியான அழுத்தத்திற்கும் மன ரீதியான பாதிப்புக்கும் எதுக்கு உள்ளாகிறான், என்ன காரணம் அப்படின்னு போய் பார்க்கும்போது, இவன் பயன்படுத்தக்கூடிய இணையதளம் இருக்குதுங்களா, போனு, அதுல பயன்படுத்தக்கூடிய ரீல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு அவன் அதிகமா அடிக்ட் ஆயிட்டான். அதுக்கு அடிக்ட் ஆனதுனால இவனால அதுல இருந்து மீண்டு வர முடியல. இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன அழுத்தம் அவனுடைய உள்ளத்துல அதிகமாக கவலை ஏற்படுது. ஏதாவது சின்ன விஷயத்துல கவலைப்படுறாங்க பாத்தீங்களா, சின்ன சின்ன விஷயத்துக்கு இன்னைக்கு மன கவலை இருக்கிறது. ஒண்ணு வேணாங்க, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்களை பாருங்க எந்த அளவுக்கு மன ரீதியா பாதிக்கப்படுறாங்கன்ட்டு. இந்த போன்னால நம்மளோட பேசுவான், நம்மளோட பழகுவான், அவன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசலன்னு வச்சுக்கீங்களேன், நம்ம புள்ள நம்ம 5 நிமிஷம் பேசலன்னா, சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல பாருங்க, ஒரு 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 ஏதாவது ஒரு பொருள் எடுத்து கையில வச்சுக்கிட்டு, சொல்லுங்கண்ணா நான் அங்க இருக்கேன் இங்க இருக்கேன், அவன் பாட்டு பேசிட்டு போறாங்க. ரீல்ஸ் பாக்குறங்கிற மாதிரி என்ன செய்யறான், மன ரீதியா பாதிக்கப்படுறான். இன்னைக்கு ரீல்ஸ், அதாவது டிவியில போடுறான். இங்க பாருங்க பிள்ளைங்களுடைய நிலைமைய, போனை கையில கொடுக்காதீங்க, மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க. உண்மையா இல்லைங்களா? நாம அதை சரியா கண்டுக்க மாட்டோம். ஆனா கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பாருங்களேன், இது நடக்குதா இல்லையாண்டு. நிறைய பிள்ளைகள் இது மாதிரி இருக்கிறாங்க. காரணம் என்ன? நாம உள்ளத்துல ஏற்படக்கூடிய அந்த மன அழுத்தம் மன கவலை. இன்னும் சொல்ல போனா, நாம ஒவ்வொருவரும் மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கிறோம், மன அழுத்தத்திற்கு இருக்கிறோம். ஆனா நமக்கு தெரியல அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக
வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், தலை சிறந்த மருத்துவர்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த தலை சிறந்த மருத்துவர்கள் சொல்கிறார்கள் என்ன தெரியுங்களா, உலகத்துல அதிகமான நோய்கள் இருக்குதுங்க டாப் லிஸ்ட்ல. சில தலை சிறந்த மருத்துவர்கள், தலை சிறந்த விஞ்ஞானிகள், தலை சிறந்த ஒண்ணு போடுவாங்களா, டாப் லிஸ்ட்ல 10 லிஸ்ட்னு போடுவாங்களா, அந்த லிஸ்ட்ல தலை சிறந்த நோய்கள்னு போடுறான். அதிகமான நோய்கள் ஒரு அந்த உலகத்துல பாதிக்கப்படக்கூடிய நோய்கள்ல 10வது இடத்தில் இருக்கக்கூடிய நோய் என்ன தெரியுங்களா, மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படக்கூடியதுங்கிறான். உலகத்துல 4 பேர் இருக்கிறாங்க, ஒரு ஆள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வெளிப்படையாக, வெளிப்படை இல்லாமல் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கிறாங்க. அதுல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்துல ஆர்வம் குறைவது. உண்மைதானே? ஆரம்பத்துல நம்மள்ட்ட இருந்த ஆர்வம் எப்படி இருந்தது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் எப்படி இருக்கிறது? ஆரம்பத்தில் இந்த கொள்கையை கத்துக்கிறதுக்காக, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக எவ்வளவு சீக்கிரமா வந்தோம், எவ்வளவு ஆர்வமா இருந்தோம். ஒருத்தவங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சுங்கள, இன்னைக்கு அது இருக்கிறதா? பள்ளிவாசல் ஜும்மாவுக்கு வரக்கூடிய ஆர்வம் நம்மள்ட்ட இருக்குதா? குறைஞ்சிருச்சுல. மன ரீதியா பாதிப்பு சொல்றான் அவன். இதெல்லாம் மன ரீதியான பாதிப்புங்கிறான். ஏன்? ஒரு விஷயத்துக்கு நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்க, அது உங்களுக்கு பெருசா தெரியல. இப்ப நாம அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமான்னு பாருங்க. ஆரம்பத்துல என்னிடத்தில் இருந்த அந்த ஆர்வம் இல்ல, மார்க்கத்துக்கு மட்டும் சொல்லல, எல்லா விஷயத்திற்குமே அவங்க கொடுக்கக்கூடிய ஆர்வம் எது தெரியுங்களா? குழந்தைகளை, பெண்களை குறிப்பிட்டு சொல்றாங்க, குழந்தைகளை பயன்படுத்துவது, அதாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவதற்கு ஆர்வம் எப்படி இருந்துச்சு? 5 மணிக்கு எழுந்திருச்சு ஃபஜர் தொழுதுட்டு அந்த பிள்ளைய கலப்பி கொண்டு போய் என்ன செய்வாங்க, வேன்ல ஏத்தி விடுவாங்க. இன்னைக்கு எப்படி 6 மணிக்கு வேணும்னா எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க? 5:45 தான் எந்திரிக்கிறாங்க. காமன் நேரம். ரெடிமேடா சாப்பாடு வந்துருச்சு இப்ப எல்லாமே. அதை 4 கிண்டு கிண்டி கொடுத்து விட்டுறது. பாதி பல்லு வளர்க்கி பாதி பல்லு வளர்க்காம. காரணம் என்ன? அவன் எப்படியோ போறான், படிக்கதான் போறான். குறைஞ்சிருச்சுங்களா? இந்த மாதிரி ஆர்வம் குறைஞ்ச மன ரீதியா பாதிப்புங்கிறாங்க. நான் மன ரீதியா பாதிக்கிறேனா? அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க, என்ன தெரியுங்களா? தூக்கம் இருக்குதுங்களா, தூக்கம் வரவே வராதான். தூக்கம் படுத்தோம்னா தூக்கம் வராது. ஒருவேளை தூங்கிட்டோம்னா எழுந்திருக்கிறதுக்கு மனசே வராதான். பெட்ல இருந்து ஒரே சோம்பேறித்தனமா இருக்கும். இருக்குதா இல்லைங்களா? இன்னைக்கு 9 மணி ஆனாலும் 10 மணி ஆனாலும் அந்த பெட்ல இருந்து எந்திரிக்க முடியல நம்மளால. ஒரே சோம்பேறித்தனமா இருக்குதுன்னு சொல்றாங்களே, இதுவும் மன அழுத்தத்திற்கு ஒன்று. மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுங்க. அடுத்தது என்ன? துக்கம், அதாவது துக்கம், கவலை இருக்குதுங்களே. இந்த கவலை எல்லாருக்கும் கவலை இருக்குங்க. எனக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். எவ்வளவு நாள் இருக்கும்? இதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வரையறை என்ன? 3 நாள். அதிகமான கவலைக்குள்ளாகிறாங்க அப்படின்னா, என்னுடைய தாயோ தந்தையோ மூத்தாயிட்டாங்க, ஆசை என்னை வளர்த்தவங்க, அவங்க தான் என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க, அவங்க மூத்தாயிட்டாங்கன்னா அதை என்னால தாங்க முடியாது. அதாவது ரொம்ப கவலையில இருக்கும். இந்த கவலை எத்தனை நாள் இருக்கணும்? 3 நாள் தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. இது இஸ்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். ஆனா இது அல்லாத உங்களுடைய உள்ளத்துல சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கவலை வருகிறது என்றால், கவலைக்கு உள்ளாக்கப்படுகிறீர்கள் என்றால், நீங்களும் மன ரீதியாக பாதிக்கப்படுறீங்கிறான். சின்ன விஷயம் பொறுத்துக்க முடியல, பெருசா பாக்குறோம், மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கீங்கிறான். நான் அந்த லிஸ்ட்ல இருக்கிறான்னு பாருங்க எல்லாரும். அப்படி இருந்தோம் அப்படின்னா முதல்ல திக்ர் செய்யுங்க, அல்லாஹ்வை நன்றி செலுத்துங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, அல்லாஹ்வை துதிங்க. அப்பதான் அந்த கவலையில இருந்து நீங்க மீண்டு வர முடியும். அடுத்ததான் அவன் சொல்றான் பாருங்க, எதிர்காலத்துடைய எண்ணங்கள் இல்லாமல் போயிடும். ஆரம்பத்துல நாம என்ன செய்வோம்? ஒரு எண்ணம் நம்மள்ட்ட இருக்கும், வெளிநாடு போவோம், சம்பாதிப்போம், இடத்தை வாங்குவோம், வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுங்கள. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கிறது? அதுக்குன்னு வெளிநாடு போங்கன்னா நம்ம சொல்லல,
ஆர்வம் இருந்துச்சுங்கல்ல, அந்த எண்ணம் இருந்துச்சுங்களா, அந்த எண்ணத்துக்காக உழைத்தமா இல்லைங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் அந்த எண்ணத்தோடு உழைக்கிறார்கள்? ஏதாவது ஒரு எப்படி போயிடுச்சு அப்படின்னா, இங்க போனா இன்னைக்கு இவ்வளவு வேலைக்கு இவ்வளவு வேலை பார்த்தா இவ்வளவு சம்பளம் தருவான், அவ்வளவு தானே, முடிஞ்சு போச்சு. நம்ம ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில இருந்தோம்னா மாசம் இவ்வளவு சம்பளம் வரும், இவ்வளவு வீட்டுக்கு கொடுத்துடலாம், இதை குடும்பத்துக்கு வச்சுக்கலாம், இதை நம்ம என்ஜாய் பண்ணலாம், அப்படித்தானே போய்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. அதாவது ஒரு எண்ணங்கள் இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறார்கள். அவனுடைய உள்ளத்துல எண்ணங்கள் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் குறையும். அப்படி குறைகிறது என்று சொன்னால் அவரும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று என்ன செய்யறாங்க, இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்லுவதை என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடியுது. அப்ப நாம் இந்த விஷயத்தில் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து அதற்கான தீர்வு என்னங்கிறத முதல்ல பாருங்க. இஸ்லாம் அதற்கான தீர்வு அழகா சொல்லி கொடுக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தோழர்களில் சில பேர் அல்லாஹ் தூதரிடத்துல வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய உள்ளங்களில் சில குழப்பமான விஷயங்கள் எழுகின்றன. குழப்பம்னா சாதாரண குழப்பம் கிடையாது. அது எப்படிப்பட்ட குழப்பம் என்றால், பேசுவதை கூட நாங்க பெரிய பாவமாக கருதுகிறோம். எங்க உள்ளத்துல குழப்பம் ஏற்படுது, அந்த குழப்பத்தை நாங்க வெளியில வந்து சொல்லுவதா இருந்தா அது பெரிய பாவமா இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு எங்களுடைய உள்ளத்துல குழப்பம் ஏற்படுகிறது. அப்படிங்கும் போது அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப கேட்கிறாங்க, அது உண்மைதானா, அந்த மாதிரி ஏற்படுதா, கண்டிப்பா உண்மையிலேயே ஏற்படுதா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, உண்மையிலேயே அந்த குழப்பம் உணர்வு எங்களுக்கு உண்டாகிறது. அப்படிங்கும் போது திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறார்கள், அதுதான் உண்மையான ஈமான். ஓரளவு உண்மையான ஈமான் உங்க உள்ளத்துல வந்துகிட்டே இருக்கும், குழப்பம் இல்லாமலாம் இருக்காது, குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல அதிகமாக செய்யுங்க. அதற்கு உதாரணமாக யார நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து நிறுத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலேயே அல்லாஹ் யாரை உயர்வாக பேசுகிறானோ அந்த இப்ராஹிம் நபிக்கே மனக்கவலை ஏற்பட்டது, மனக்குழப்பம் ஏற்பட்டது. என்ன குழப்பம் ஏற்பட்டுச்சு? இறைவா, இறந்தவர்களை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்று எனக்கு காட்டு. அப்படிங்கும் போது அடுத்த வார்த்தை அல்லாஹ் என்ன தெரியல கேட்பான், இப்ராஹிமே என்ன நம்பலையா அப்படிங்கும் போது அப்ப இப்ராஹிம் நபி என்ன சொல்லுவாங்க, இறைவா, நான் உன்னை நம்புறேன், முழுசா நம்புறேன், ஆனா என் உள்ளம் அதை ஏத்துக்க மாட்டேங்குதே, அதுல கொஞ்சம் சங்கடம் இருக்குதுல்ல, அதை நான் போக்குறதுக்காக தான் கேட்கிறேன், வேற ஒண்ணு இல்ல. உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது, ஆனா என்னிடத்துல சில குழப்பம் ஏற்படுகிறது, அதுல இருந்து தீர்வுக்காகத்தான் நான் உன்னிடத்துல கேட்கிறேன் என்று சொல்லும் போது அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், நபியே நீ என்ன செய்யுங்க, 4 பறவைகளை பிடித்து வளர்த்து நீங்க கூப்பிட்டால் வரும்ல அந்த அளவுக்கு வளர்த்து அந்த 4 பறவைகளையும் அறுத்து 4 பகுதிகளை வைத்து நீங்க அலைங்க, அது உங்களை தேடி வரும். நீங்க நினைக்கிறீங்க நீங்க கூப்பிடும் போது அது எப்படி வரும்னு, அது எனக்கு ரொம்ப சின்ன விஷயம், குன் ஃபயகுன், ஆகு என்று சொன்னால் உடனே ஆகிவிடும். நீங்க அதை பெருசா பாக்குறீங்க, ஆனா அது எனக்கு சின்ன விஷயம் தான், இதனால மனசோர்வுல அடையாதீங்க, கவலைப்படாதீங்க, போங்க என்று என்ன செய்யறான், இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் பாடம் எடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு அழகான ஒரு அறிவுரையை சொன்னதை என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த மாதிரி மனக்குழப்பங்கள் வரும்போது அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் அதிகமான குழப்பங்கள், மன சங்கடங்கள் வருகிறதா, அல்லாஹ்வுடைய அழகான ஒரு திக்ரை சொல்லி கொடுத்தார்கள். என்ன, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தான் இடத்திலிருந்து இறைவா உன்னிடத்திலே பாதுகாப்பு பெறுகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இதை மீறியும் உங்களிடத்துல அந்த குழப்பங்கள், மன கவலைகள் அப்படி ஆளாவுறீங்க அப்படின்னு சொன்னா, குல் அவுது பி ரப்பின் நாஸ், மனிதனின் அரசனும் மாலிகின் நாஸ், மனிதனின் கடவுளுமாகிய இலாஹின் நாஸ், மின் ஷர்ரில் வஸ்வாஸ், என்னுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய வஸ்வாஸ் இருக்குல்ல, குழப்பம் இருக்குதுல்ல, அதற்கு நான் யாரிடத்துல பாதுகாப்பு பெறுகிறேன் என்றால், மனிதனின் கடவுளும் மனிதனின் அரசனுமாகிய அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு பெறுகிறேன். இறைவா, இதற்கு நீதான் தீர்வு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையும் பார்க்க முடியுது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொன்ன அந்த அறிவுரைகளையும் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடியுது.
அப்ப சமீப காலமாக அதிகமான மக்கள் என்ன செய்கிறார்கள், மன கவலைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் இது போன்ற இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நாம் பேணி நடந்து அந்த மனக்குழப்பத்திலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவானாக என்று சொல்லி எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய கால சூழ்நிலை எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது என்பதற்கு மிக உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய போராட்டம் எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு உள்ள சின்ன பசங்க முதற்கொண்டு சொல்றாங்க, எந்த அளவுக்குன்னா நாமெல்லாம் சின்ன பிள்ளையில ஓதிக்கிட்டு இருக்கும்போது அஜர்த்து என்ன பாடம் கேட்பாரு அப்படின்னு இருக்கும்போது, இன்னைக்கு வேர்ல்டு கப்ல யாரா ஜெயிச்சா, மெஸ்ஸி எத்தனை கோல்ரா அடிச்சானா கரெக்டா சொல்லிட்டு உட்காந்துருக்கிறான். அந்த அளவுக்கு உலக விஷயத்த என்ன செய்யறாங்க, சின்ன பசங்க முதற்கொண்டு என்ன செய்யறாங்க, ஆர்வமா படிப்பதை என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்போ உலகத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை இன்னைக்குள்ள பெரிய ஆட்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் என்ன செய்கிறது, அதை ஆர்வமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இதிலிருந்து நாம் என்ன பாடம் பெற்றோம், என்ன படிப்பினையை பெற்றோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப ஒரு கூட்டம் கல்விக்காக போராடி கொண்டு இருந்தாலும் இன்னொரு கூட்டம் என்ன செய்கிறது, சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் என்ன செய்கிறது, போவதையும் பார்க்க முடியும். அதுல எந்த அளவுக்கு வேதனைனா, முஸ்லிம் இளைஞர்களும் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க. நாளைக்கு அல்லாஹ்விடத்துல போய் இவர் தான் நமக்காக பரிந்து பேசுவாரா, அல்லாஹ்ட்ட போய் பேச முடியுமா? அல்லாஹ் என்னங்க சொன்னா, இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்திலேயே இஸ்லாம் மாதிரி ஒரு கண்ணியம் கல்விக்கு எந்த மார்க்கமும் கொடுக்கல. நாம புனிதமாக நினைக்கக்கூடிய, நமக்கு அற்புதமாக கொடுக்கப்பட்ட இந்த திருமறை குர்ஆன் இருக்குங்கல்ல, இந்த குர்ஆனுடைய முதல் வார்த்தை எடுத்து பாருங்க, இக்ரா, படிங்க அப்படின்னு தான் அல்லாஹ் கொடுத்தான். ஃபர்ஸ்ட் இறங்கின முதல் வார்த்தை இக்ர, படிங்க ஓடுங்க அப்படின்னு அல்லாஹ் கொடுக்குறான். உலகத்தை படிச்சு பாருங்க, என்னென்ன வச்சிருக்கங்கிற சிந்திச்சு பாருங்க, போய் படிங்கிறான். படிப்புக்கு ஆர்வம் ஊட்டுறான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது, யார் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் கல்வி வழங்கப்பட்டவர்களுக்கும் பல தரஜாக்களை அல்லாஹ் என்ன செய்யறான், உயர்த்துறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறார். யார் கல்வியாளர்களா இருக்கிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சிறந்த தரஜாக்களை நாம் உயர்த்துகிறோம் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், திருமறை குர்ஆனிலே சொல்ல முடியாது, பார்க்க முடியாது. அப்ப கல்வி என்பது ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு வழியாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் அந்த கல்வியை நோக்கி போகிறார்களா என்று பார்த்தால் மிக மோசமான ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தோமா என்னன்னு கூட தெரியல. இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது சொல்லி கொடுங்க. என்ன, இங்க பாருப்பா, இந்த உலகத்துல உன்னை நான் எவ்வளவு நாள் வாழ போறேன்னு தெரியாது. லுக்குமான் தனது மகனுக்கு அறிவுரை சொன்னதுதான், யா புனைய, என் அருமை மகனை இங்க வாப்பா, பக்கத்துல உட்காரு, நான் அறிவுரை சொல்றேன், அந்த அறிவுரையை கேளுன்னு சொன்னாங்க. அதுல என்ன அறிவுரை தெரியுங்களா, இந்த உலகத்துல நான் உன்னோட எவ்வளவு நாள் இருக்க போறேன்னு தெரியாது. இந்த உலகத்துக்கும் எனக்கும் மட்டும்தான் உன்னுடைய தொடர்பு. இந்த உலகத்திலிருந்து நான் சென்றுட்டேன்னு வச்சுக்குவேன், நீ யாரோ நான் யாரோ, அவ்வளவுதான். என் கபூர்ல நான் தான் என் குழிக்கு நான் தான் பதில் சொல்ல போறேன், உன் குழிக்கு நீ தான் பதில் சொல்ல போற. என் குழிக்கு நான் பதில தயார் பண்ணி வச்சிருக்கிறேன், அதே மாதிரி உன் குழிக்கு நீ பதில் தயார் பண்ணி வச்சிருக்கிறியா? கேளுங்க அவன்கிட்ட என்ன பதில். எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. கபூர்ல அடக்கம் பண்ண உடனே 3 கேள்வி எல்லாரும் மரண நேரத்துல சொல்லி கொடுக்குறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது சொல்லுவது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது சொல்லுவது. அதெல்லாம் கிடையாது. நீ அல்லான்னு சொன்னாலும் சரி, அதாவது தூதர்னு சொன்னாலும் சரி, அதே மாதிரி உன்னுடைய மார்க்கம் இஸ்லாம் சொன்னாலும் அடுத்த கேள்வி கேட்பாங்க, அந்த இதுக்கு ஆன்சர் இருக்கான்னு கேளுங்க. கபூர்ல வச்சோன்னு 3 கேள்வி கேட்பாங்க. எல்லாருக்கும் தெரியுங்க, உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய தூதர் யாரு, அதெல்லாம் சொல்லிட்டோம். அடுத்த கேள்வி இருக்கு, அதுக்கு என்ன ஆன்சரு? இது எப்படி தெரியும் உனக்கு? எங்க படிச்ச சொல்லு. அடுத்த கேள்விக்கு தான் பதில். அதான் மெயினான கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் இருக்கிறதா? அப்ப படித்தவர்கள் சொல்லுவார்கள் என்ன தெரியுங்களா, என்கிட்ட ஆன்சர் இருக்கு. என்ன ஆன்சரு? நீ இதுல எங்க எடுத்துக்கிட்ட? அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குல்ல, அதை படிச்சேன், அதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப எத்தனை குழந்தைகள், நம்மளுடைய பிள்ளைகள் இந்த மார்க்க கல்வியுடைய விஷயத்துல முக்கியத்துவமா இருக்கிறாங்க, படிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. நாம படிக்கிறோமா? முதல்ல எதுக்கோ நேரம் ஒதுக்குறோம்ல, ஒரு அரை மணி நேரம் 5 ஆரம்பத்துல எல்லாம்
பள்ளிவாசலுக்கு வந்து ஆர்வமா இருக்கும். என்ன தெரியுங்களா, ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து அந்த குர்ஆன் இருக்குல்ல அதை எடுத்து படிப்போம். இல்ல போன்ல இருக்கு, போன்ல எடுத்து பார்ப்போம். இன்னைக்கெல்லாம் அதை பார்க்குறோமா? வாட்ஸ்அப் ரீல்ஸை பார்க்குறோம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு உட்காந்துருக்குறோம், ஃபேஸ்புக்கில் என்னென்ன போட்டிருக்கோன்றதை பார்க்குறோமே தவிர இந்த குர்ஆனை எடுத்து படிக்கிறதே இல்லையே. அப்போ முதல்ல நல்லா பாருங்க, சிறந்த கல்வி என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கல்வி தான். அந்த கல்வியை யார் சரியாக படிக்கிறார்களோ நம்மளுடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள், சரியாக வளருவார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்ப நம்மளுடைய பிள்ளைகள் இது போன்ற தவறான பாதையில் சென்று விடாமல் மார்க்க பற்றோடு ஈமானோடு இருப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.